ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்மர் ரெசிபீஸ் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய 3 ரெசிபீஸ் பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் செய்யக்கூடியது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக தோசை மாவுலாம் இல்லை அப்படின்னா குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கடலை மாவில் தோசை இல்லை அடை அப்படின்னு கூட சொல்லலாம். கடலை மாவு அடை மாதிரி நம்ம இந்த பக்கோடாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இது பண்ணி சாப்பிட்லாம். நான் ஒரு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நான் கொஞ்சோண்டு வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு கொஞ்சமாக அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டாலும் ஒரு டேஸ்ட் ரொம்ப எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இல்லைனா பூண்டு மட்டும் தட்டி கூட போட்டாலும் இந்த அடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய், இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நிறைய கோஸ் இருக்கு இல்லையா, கோஸ் அரிஞ்சு போட்டால் கூட இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீரை இருந்ததுன்னா நீங்கள் கீரையும் அரிஞ்சு போடலாம். கிட்டத்தட்ட பக்கோடா மாதிரி தான், மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்கோடா டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். பட் நம்ம தோசை மாதிரி அடை மாதிரி ஊற்றும் போது எண்ணெய் கம்மியாக செலவாகும், டிஃபன் மாதிரியும் இருக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை, கெச்சப்போ இல்லை மயனீஸோ குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சு சாப்பிட்லாம். இல்லை சட்னி வேணும்னா பெரியவங்களுக்கு நம்ம நார்மலாக கோகனட் சட்னி இல்லைனா புதினா சட்னி இந்த மாதிரி எது இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடை தோசை அளவுக்கு நம்ம அந்த பதத்துக்கு கரைச்சிட்டு நார்மலாக எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப குயிக்கான மார்னிங் ஃபிக்ஸ் இது. நீங்கள் தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லைனாலே உப்புமா தான் ஒரு ஆப்ஷன். நான் மேக்ஸிமம் மார்னிங் உப்புமா பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா குயிக்காக செய்யக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் இது கடலை மாவு தோசை அடை, எப்படி வேணால் சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணால் போடலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நிறைய ஆனியன் மட்டுமே போட்டு கூட செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடிலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக தான் இதை பண்ணி கொடுத்துட்ருந்தேன். என் பெரிய பொண்ணுக்கு ஸ்பெஷலி நிறைய வெங்காயம் போட்டு இதை ஊற்றி கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். கெச்சப் வச்சே சாப்பிட்ருவாங்க. இதில் நீங்கள் பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் மட்டுமே கிரேட் பண்ணி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிட்டு கிரேட் பண்ணி பன்னீரை அது மேலே போட்டு நம்ம மடித்து கொடுத்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி கூட பண்ணலாம், ஒரு வேரியேஷன். கீரைலாம் போடும்போது நீங்கள் வெறும் கீரை கூட வெறும் ஆனியனும் முருங்கீரையும் போட்டு பண்ணிங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு டேஸ்ட்டு. ஸோ இது ஒரு ஐடியா தான். இதில் உங்களுக்கு விருப்பமான இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமான வேரியேஷன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு குயிக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ புட்டிங் தான். மேங்கோ புட்டிங் மேங்கோ கஸ்டர்ட் புட்டிங் மாதிரி தான் பண்ண போகிறேன். நம்ம கஸ்டர்ட் யூஷுவலாக பண்ணியிருப்போம். கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, நான் அதில் வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் மேங்கோ கஸ்டர்ட்னே விற்கிது, அந்த பவுட்ரு யூஸ் பண்ணி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல மேங்கோ ஃப்ளேவர் அதிகமாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஃபுல்லாக சாப் பண்ணி மிக்சியில் எடுத்துருக்கேன். அதில் அரை கப்பு சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக ப்யூரி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து ஒரு 1/4 கப் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய மேங்கோ பார்த்திங்கன்னா அதுலேருந்து இனிப்பே இல்லை, லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சல்லுன்ட்ருக்கு மேங்கோ, இல்லை ரொம்ப புளிக்குது, இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி புட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, இப்போது இதில் நம்ம நல்ல இனிப்பான மேங்கோவில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கடைசியாக இது நம்ம எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் புழியணும். நான் இன்றைக்கி இதில் லெமன் புழியாத காரணம் இந்த மேங்கோ கொஞ்சம் புளிச்சுது அப்படிங்கிறதால தான் நான் பண்ணல. அதே மாதிரி இல்லை இனிப்பு கம்மியாக இருக்குதுன்றதால நான் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. புளிப்பே இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் கொஞ்சமாக கடைசியாக லெமன் புழிஞ்சிக்கோங்க. அந்த புளிப்போட பேலன்ஸ் சுகரோடு சேர்ந்து கிடைக்கும் போது இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேனுக்கு அந்த பியூரி நம்ம அரைச்ச மேங்கோவோட பேஸ்ட் அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கஸ்டர்ட் பவுடர் போட்டு அதையும் ஊற்றி நல்லா திக்காக வர வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வச்சு கட்டி தட்டக்கூடாது, கிளறி விட்டுட்டே இருங்க.
கட்டிடும். ஏன்னா நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்ட உடனே நீங்கள் டக்குன்னு கலரி விட்டுக்கிட்டே இல்லைன்னா ஈஸியாக அங்கங்கே கட்டி கட்டியாக உருண்டுக்கும். அதுக்காக கலரி விட்டு ஸ்மூத்தாக கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் தான் அது இருக்கணும். அந்த மாதிரி நல்லா சுண்டுன்னு அந்த கலரும் கொஞ்சம் வந்து பிரைட்டாக ஒரு மாதிரி பிரைட் எல்லோ வரும். அந்த அளவுக்கு பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன பேனோ கடாயோ பண்ணும்போது அது அப்படியே கடாயை விடும், ஒரு மாதிரி பபுள் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணணுன்னா நல்லா திக்காக திரண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி எப்படி சொல்கிறது, இந்த கப் கேக் மோல்டோ இல்லை குட்டி குட்டி பவுல்ஸ் அந்த மாதிரி போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணியும் எடுக்கலாம். நான் இந்த மாதிரி செட் பண்ணலாம் மாட்டேன். ஜென்ரலாக அந்த பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுனா இவங்க அப்பப்போ எடுத்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அண்டு இப்போ வந்து நம்ம தேர்ட் ரெசிபிக்கு வந்தாச்சு. தேர்ட் ரெசிபி ஒன்றும் இல்லை, மாங்காய் பச்சடி. சம்மர் முழுக்க கண்டிப்பாக இது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும். தீர தீர பண்ணி வைக்கணும். ஏன்னா என் பெரிய பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே லிட்ரலி இதை வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் மாங்காய் நான் தோல் சீவி தான் எடுத்திருக்கேன். விருப்பமான இருக்கிறவங்க வந்து தோலோடு கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு கடுகு காஞ்ச மிளகாயெல்லாம் தாளிச்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி தோல் சீவி நறுக்கி வச்சுருக்க மாங்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கம்மியாக கலருக்கு மட்டும் வெறும் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூளில் தான் பண்ணுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாம் கலந்து அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள்லாம் போட்டு பரட்டிட்டு லேசாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். தோல் சீவிட்டு நம்ம மாங்காய் போடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்படி இருந்தால் தான் எனக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குது. அதனால நான் தோல் சீவிட்டு போட்டிருக்கேன். பெரும்பாலும் தோலோடு தான் போடுவாங்க. நான் தோல் சீவி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துடும். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல். நிறைய பேர் இது வந்து புளி சேர்க்காம தான் பண்ணும் அப்படிம்பாங்க. மாங்காய் புளிப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து புளி சேர்க்க தேவையில்லை. இந்த மாங்காய் புளிப்பாக இல்லை, கொஞ்சம் நல்லா இனிப்பாக தான் இருந்ததுனால நான் புளி சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் எனக்கு புளி சேர்த்து பண்ணி தான் பழக்கம். புளி சேர்க்காம தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறாங்க புளி சேர்க்காம பண்ணுங்கங்கிறாங்க. பட் நான் புளி சேர்த்தா தான் எனக்கு டேஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெல்லம் பார்த்திங்கன்னா வந்து 1 கப் வெல்லம் சேர்த்துருப்பேன். இனிப்பு, புளிப்பு, காரம் இது 3மே இந்த ரேஷியோ வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எது அதிகமாக வேணுமோ அது அதிகமாக வச்சுக்கலாம், எது கம்மியாக வேணுமோ அது கம்மியாக வச்சுக்கலாம். அண்டு நான் வந்து 3மே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் நான் மாங்காய் பச்சடி போடுவேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அண்டு இதோட ரேஷியோன்னு சொல்கிறதுக்கு தான் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு எப்படி விருப்பமோ இனிப்பு அதிகமாக வச்சுக்கணுங்கிறவங்க இனிப்பு அதிகமாக வச்சுக்கலாம், புளிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க புளிப்பு அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை காரசாரமாக கொஞ்சமாக இனிப்பாக இருக்கணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த 3தோட ரேஷியோ இந்த பச்சடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்டு குயிக்காக இது வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். அண்ட் மாங்காய் பச்சடி ரெடி. அண்ட் சம்மர் ஸ்பெஷல்னாலே எங்கள் வீட்டிலேருந்து மாங்காய் பச்சடி, இந்த மேங்கோ புட்டிங் அண்ட் மேங்கோ மில்க் ஷேக், இதெல்லாம் அதே மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி பண்ணுறது உண்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட குயிக்காக 3 ரெசிபி, சம்மர் ரெசிபீஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடை தோசைக்கு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சேன். ஆனாலும் என் பொண்ணுக்கு மாங்காய் பச்சடி வேணும். ஸோ மாங்காய் பச்சடி வச்சு அவளுக்கு சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ புட்டிங் நாங்கள் லன்ச் சாப்பிட்டோன்னே, அதுக்கப்புறம் இல்லைனா டின்னர் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு கப்பில் போட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் அந்த மாதிரி ஷேப்லாம் பண்ணி மோல்ட்லாம் பண்ணுறதில்ல. அந்த பவுலில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சில்லுன்னு ஆகி செட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அவங்க போட்டு சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ அப்புறம் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.